எக்ஸைட்டிங் ஃபைனல் அவைட்ஸ்னு சொல்லுவேன். இறுதி போட்டிக்கு வந்திருக்கோம். மேக்ஸிமஸ் டேக்கிங் ஆன மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ், பல்லடம் ஸ்பார்டன்ஸ் மற்றும் திருப்பூர் கே சிவராஜ் அவரோட நடத்தக்கூடிய இந்த 1 லேக் டோர்னமெண்ட் இறுதி போட்டி 6 ஓவர் கொண்ட போட்டியா இருக்கும் போது ஒரு ஓவர் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணணும். எக்ஸ்பெக்டிங் சம் ட்ராக்கிங் காம்படிஷன் கண்டிப்பாக இந்த மேட்ச்ல இருக்க போது மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் ஃபைனல் நடக்க போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்னா லெஃப்டி பேட்ஸ்மேன் பிரதாப் ஸ்டேக்ல, ஓப்பனிங் பவுலர் விஜய் வந்திருக்காங்க. இன்னைக்கு டேவோட ஸ்டார்டிங்ல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாரு பிரதாப். அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல நல்லா போட்ட பவுலர் பவர் பிளே போட வந்திருக்காங்க விஜய். ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்ணிருக்காரு. ஜூசி ஜூசி ஈஸி பிக்கிங் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் ஷாட், ஃபர்ஸ்ட் பால் 6 செட் டவுன். இங்க லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு விண்ட் ஃபேவர் லாங்கான விலக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் ஸ்கொயர்ல ஒருத்தர் இருக்காரு. செகண்ட் பால் அங்க பாருங்க, தெறிக்க விட்டாரு பாருங்க. மேக்ஸிமம் ராஷ்டிரம் தட்டிட்டு போயிருக்கு. மீண்டும் பிச்சாருக்கான முயற்சி. கிராக்கிங் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டார்ட் 6க்கு அப்புறமா 6 கொடுத்து மேக்ஸிமஸ்க்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் பார்த்தா அடுத்த பாலே விக்கெட் அடித்தாருங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நீ வச்சோம் ராமலிங்கம் ஸ்டேக்ல. இந்த மேட்ச் மைக் யூஸ் பண்ணல. ஆக்சுவலா மழை பெஞ்சதுல மைக்ல கொஞ்சம் ஈரப்பட்டு போச்சு. மைக் ஒர்க் ஆகல. டூ மச் வித் ஆஃபர்ட். ஒரு ஸ்லாப் ஷாட் கேரி ஆகல. 2 பவுன்ஸ் தான் போயிருக்கு பாலா கிட்ட. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முரளி ஸ்டேக்ல லோட்டஸ் பால் பண்ணாரு. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல ஆக்சுவலா ஃபீல்டர் வச்சிருந்தாங்க, அஜித்தை வச்சிருந்தாங்க. கரெக்டா பாயிண்ட்க்கு போச்சு, கரெக்டா ஸ்கொயருக்கு போச்சு. ஸ்லோ ஆயிடுச்சு. மேட்ச் பண்ண பார்த்திருக்காரு. சர்க்கிள்குள்ள வச்சிருந்தாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் பிளே வர முடியல. ஸ்கோர் 12. மேட்சோட முதல் பந்து 6 போனதுக்கு அப்புறமா மீதமுள்ள 5 பந்துல 6 ரன் விட்டு கொடுத்திருக்காரு. நல்ல ஓவர் முக்கியம். பிரதாப் விக்கெட்டை வேற பிடிச்சிருக்காங்க. செகண்ட் நியூ பாலர் ஒர்டெக்ஸ் பாபு. முதல் பால் ஃபுல்லர் 1 டாப் பாலினே சொல்லலாம். கிட்டத்தட்ட பேட்டே போட்டாரு. ரைட் பேட்ஸ்மேன் லெஃப்டா திரும்பி பார்த்தாங்க. ஸ்விட்ச் மேட்ச் டாட். செகண்ட் பால் ஸ்கோர் பீட் பண்ண பார்த்தாங்க. ஸ்மாஷ் பண்ணிருக்காருங்க. கண்டிப்பா நல்ல 6 நைஸ்லி. அங்க ஸ்வீப் ஷாட் 4ஆ மாறிச்சு போன ஓவர்ல. இந்த ஓவர்ல மிஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா டிப்பா இறங்கணும். பேட்ல இறங்கிருச்சு. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. சுத்தமா இருக்கல ஓடல. அவுட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் விலக்கி போட்டு நல்ல டாட்டா பதிவு பண்ணிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் விலக்கி ஃபுல்லர் பால் ஏர்ல பீட் பண்ண பார்த்தாங்க. மிஸ் ஃபீல்டு. நமக்கு ஓடி எடுக்கப்பட்ட 2. லோட்டாஸ் பால் திருப்பி விட்டா போதும். கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டாரு. சுவிட்சுக்கு ஆள் வைக்கல. பாயிண்ட்ல தான் ஆரம்பிச்சாங்க. வாய்ப்பே இல்லாம போச்சு. கண்டிப்பா இங்க கொடுத்துருக்காரு. ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லுவேன். மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு டேல 2 டீமுமே அப்புறம் எடுத்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. இந்த கிளாஸ் செம்மையா இருக்க போகுது. வாய்ப்பு இல்லாம போச்சு. பவுண்டரியை சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. மாத்திக்க ரஞ்சித் அங்க ஃபீல்டர் மீண்டும் 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 24. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். நெட் பவுலர் விஜய். முதல் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. எடுத்தாரு. முதல் பால் டாட்டிங்க. செகண்ட் பால் ஸ்லோவரா ஃபுல்லரா தூக்கி போட்டாங்க. 2ங்கிற கால் கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து புடிச்சிட்டாங்க. பிரவீன் மண்டபத்து பிரவீன் அங்க ஃபீல்டர். முதல் பால் ஸ்டார்டிங் போய் தெரிஞ்சு போய் அட்டாக் பண்ணி வரும்போது வந்துட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக் முத்துப்பாண்டி. ஸ்லோவர் 1 ஃபுல்லா கம்மி ஆகி போகல. இந்த பந்த பார்த்து ஃப்ரண்ட் ஃபுட் முன்னாடி போகல. பேட்டை வைக்க பார்த்தாரு. பேட்ல பண்ணல டாட். ஐயோ இறங்கிடுச்சுங்க. விக்கெட்ல இறங்கிடுச்சுங்க. இந்த விக்கெட் நான் எதிர்பார்க்கல. மேக்ஸிமம் எதிர்பார்த்த ஒரு மைட்டி மூமெண்ட் கிடைச்சிருக்கு. முத்துப்பாண்டி ஆட்டம் வெளியே எடுத்து கொடுத்துருக்காரு விஜய். லெப்டி பேட்ஸ்மேனுக்கு பஞ்சமே எல்லாம் தோணுது மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த லெஃப்ட் இறங்கியிருக்காங்க சத்யா ஸ்டேக்ல. மேனவரி இருக்கு. ரெடி ஆயிட்டாரு. கேட்சிங் முடிச்சிட்டோம். கேம் சேஞ்சிங் ஓவர் கண்டிப்பா இது. விஜய் அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல நல்ல ரிதம்ல போட்டாரு. இந்த மேட்சோட முதல் ஓவர் அவர் எதிர்பார்த்தபடி போகல. அப்படி இழுத்து புடிச்சு போட்டாரு. முதல் பால் 6 போனதுக்கு அப்புறம் 5 பால்ல 6 ரன் தான் கன்சீட் பண்ணிருந்தாங்க. இந்த ஓவர் மொத்தமா விக்கெட் ஹண்ட். மேக்ஸிமஸ் ஆன் ஃபயர். இங்க சத்யா ஆட்டம் வந்து வெளியே. 2025ஓட மணிவேலன் சென்சேஷன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கர்ணா.
க்ளோஸ் ஃபிங்கர் ரொம்ப க்ளோஸா போச்சு. பேக்வர்ட்ல ஓடி இருக்க கஷ்டமா இருந்துச்சு. எல்லா பாலும் விக்கெட்டுக்கு போற மாதிரியே போகுது. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 26. இது வரைக்கும் 4 விக்கெட் இருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். லாஸ்ட் ஓவர் விஜய் ஓவர் 2 ரன் கன்சிடர் பண்ணி போயிட்டாங்க. மொத்தமா விக்கெட் கொடுத்துட்டாரு. அடுத்த நியூ பாலர் சக்தி வந்திருக்காங்க. முதல் பால் ரொம்ப நேரம் கழிச்சு தூக்கி வந்தாரு. சேஃபா ரொம்ப சேஃபா விழும். விரட்டி துரத்தி தடுத்து கொடுத்திருக்காரு. ஒர்க்கிங் இன் டேண்டம் சொல்லுவேன். அவர் தட்டியோட இவர் எடுத்து போட்டாரு பாபு. செகண்ட் பால் வித் ஆன் ஆஃப் கரெக்டா ஏத்தி வச்சிருக்காங்க. வச்ச ஃபீல்டிங் போட்டிருக்காங்க. எவ்வளவு பம்ப் பண்ணாலும் தடுத்துருவாரு. 10 ரன்ஸ் அவ்வளவு டாலா வரும். அடுத்த பந்து வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. பேக் ஆஃப் லைன்ல போட்டாலும் கட்டாட முடியாது. பட் ஓடி இருக்கப்பட்ட 2 இருக்கும். அடுத்த பந்து விக்கெட் கீப்பர் கைக்கு வந்து இருக்கு. எக்ஸ்பெக்டட் பந்து அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்லாட் இந்த மேட்ச்ல வந்து மேக்சிமம் இவர் கையில இருந்து தான் வந்திருக்கு. முரளி கையில இருந்து ஃப்ரம் பெங்களூர். கேரி ஆகல, கண்டிப்பா ஆகல. இன்னைக்கு முக்கில் வந்த கேட்ச் எதையுமே விடல. போயிருக்கப்பட்ட 2 இருக்கு. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 40 இருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். ஓவருக்கு 10 ரன் கொண்டு வந்துட்டாங்க விக்கெட் போனதுக்கு அப்புறமா. அடுத்த நியூ பாலர் சூர்யா. முதல் பால் கர்நாடக தடுத்து கொடுத்திருக்காருங்க. எக்ஸலன்ட் ஸ்டாப். பவுண்டரி லைன் ஒரே ரன் மட்டுமே 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். தெரிஞ்சு விரட்டி பிடிக்கலாமா? ஒரே வேற வழி இல்ல. பேக்கப் பண்ணாங்க. அடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2. பால் ஒரு அப்பீல் எடுத்து பாக்குறாங்க. காட்டல. வேகத்தை கம்மி பண்ணாரு. பிளாஷி ஷாட் எப்படி போனா தடுத்துறாங்க. அந்த பவுண்டரி என்ன தாண்டி நான் வர மாட்டேன். பம்ப் எடுத்தாலுமே தூண் மாதிரி இருக்காங்க. ரஞ்சித் ஓடி எடுக்கப்பட்ட 2 விக்கெட். they have been waiting for. எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க சூர்யா கம்ப்ளீட் அக்ராஸ் போயிட்டாங்க. ஒரு ஒன் அண்ட் ஒன்லி பேட்ஸ்மேன். பெங்களூரைஸ் இந்த முரட்டுத்தனமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மான்ஸ்டரே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா இருந்தாரு. தேவைப்படுங்க ஆடி கொடுத்தாங்க. லெப்டி பேட்ஸ்மேன் எர்லியரா தன்னோட விக்கெட் விட்டு போனதுக்கு அப்புறமா. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தன்ராஜ். மீண்டும் ஒரு வேரியேஷன். 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 45. 5 விக்கெட் விட்டுருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். லாஸ்ட் ஓவர் 5 ரன். அதுல ஒரு விக்கெட் வேற. 6 பால் பாக்கி இருக்கு. லாஸ்ட் ஓவர் பெனல்டி ஓவர் போறதுக்கு அஜித் வந்திருக்காங்க. எதிர்த்து அடிச்சிருக்காரு. இழுத்துட்டு போயிருக்குங்க. நாமக்கல் மோகனூர் அரங்க மாதிரி ஒரு 6 பதிவு பண்ணி இருக்காங்க. செட்டிலா உடல அஜித் அவரை. செகண்ட் பால் அதே மாதிரி ஷாட். பட் லென்த் இன்னும் ஃபுல்லரா இருந்துச்சு. போன தடவை குத்தி போட்டாங்க. கரெக்டா இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. இந்த டைமிங் கிடைக்கல. ஃபுல்லரா போட்டாரு. போன பட்ட விட 4 more மீனிங். நேரா உள்ள போட்டிருக்காங்க. பால் வச்சு போட்டிருக்காங்க. போயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த பால் ஸ்லாட்டுக்கு வந்திருக்கு. ஸ்லாட்டர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கர்ணா இங்க கலக்கல் ஆராபதி பண்ணிருக்காரு. அடிக்கிற விண்டுக்கு அங்க இருக்க பார்த்தா கைக்கு போகுமா வெளில போகுமான்னு யோசிச்சா ஏதான் போகும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. 2வது மேக்சிமம் ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு. தொண்டையில பட்டிருக்கு. பிக்கா போட்டிருக்காங்க. போன பந்த விட ஸ்டெப் அவுட் பண்ணி பிளாட் அவுட்டாருங்க. மிகப்பெரிய 6 ஓவர் லாங்காமங்க 6 ரன். 2 பால் இறங்கி போயிருக்காரு. 1 டிப் பண்ணாங்க. லென்த்ல போட்டாங்க. 1 மிஸ் பண்ணாரு. இன்னொன்னு ஓவர் பிச்சு பால் அதை கணிச்சு அடிச்சாரு. இப்ப பார்த்தா பிச்சாத பால் போய் போந்துட்டாருங்க. கர்ணா கொடுத்தாரு ஒரு கலக்கல் பினிஷ். கண்டிப்பா இந்த 6 பால் பாக்கி இருக்கும் போது அடிச்சு காட்டியிருக்காரு. 6வது ஓவர் இது. கரெக்டா போயிட்டு இருக்கு.
பைஜி பவுண்டரியும் போயிடுச்சு, தடுக்க முடியல. கரெக்டா 2 ஃபீல்டர் விலக்கி வச்சுட்டாங்க. இறுதி போட்டியில ஒரு வலுவான டார்கெட்டுக்கு அடித்தளம் அமைச்சு போயிட்டாரு. கண்டிப்பா கர்ணா ராசாவா மட்டுமே 3 ஆறு பதிவு பண்ணிருந்தாரு. ஒரு 4 ஒரு வைடு 23 ரன், நல்ல டார்கெட். இறுதி போட்டியில ரன்சஸ்க்காக ஓபனிங் பேசலாம் சிவலிங்கம் ஸ்டேக்ல. பவர் பிளே ஓவர் போறதுக்கு பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன்னே கொடுத்தாருங்க, கொடுத்துட்டாருங்க. வித் விண்ட் முதல் மேக்ஸிமம், முதல் பாலே மேக்ஸிமம். ஏரியல் ரீகல் அவுட் ஆஃப் சிலபஸ். கொஞ்சம் மாத்தாடுவாங்க எதிர்பார்த்தேன். பவர் பிளே ஓவர் பக்காவா எடுத்துருக்காரு. போன மேட்சோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு சிவலிங்கத்துக்கிட்ட. செகண்ட் ஒன் இப்ப லாங் ஆஃப் மேல ஊத்தி பேருக்கு வேக்கண்ட் ஏரியா உள்ள வச்சு போட்ட காரணத்தினால 4 ரன். இப்ப 2 பால்ல 10 ரன். நல்ல டைமிங் இது. ஆக்சுவலா போன பால் பிக் பண்ணாரு, இந்த பால் வச்சாரு. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிட்டாங்க, பவர் பிளே யூஸ் பண்ணிட்டாங்க சிவலிங்கம். 3வது பால் ஒரு மிஸ் டைம் ஷாட்னே சொல்லுவேன். இன்னும் ஃபைனா போக வேண்டியது. ஆனா அவங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பேட்டை ஃபிளிக்கா விட்டு பார்த்தாரு, ஃபிளிப்ட் அவே நைஸ்லி. அந்த ஃப்ளோக்காகவே ஆறா மாதிரி இருக்கு. மீண்டும் ஒரு 6. பாலாஜி அட்டாக் பண்ணி ஆடி இருக்காங்க பவர் பிளே ஓவர்ல. பவர் பிளே ஓவர்லயே ஆப்போனண்ட்டை யோசிக்க வச்சிருக்காரு சிவலிங்கம். வெயிட் அண்ட் ப்ளீஸ் கம்மி பண்ணி போட்டாங்க. ஃபுல்லர் பாலா யூஸ் பண்ணி போட்டாரு. பிக்அப் ஷாட் கரெக்டா பிக் பண்ணி எடுத்திருக்காரு. அவர் நகர்ந்து போறப்ப கரெக்டா பார்த்து போடணும். மீண்டும் ஒரு 6, மீண்டும் ஒரு மேக்ஸிமம். திஸ் இஸ் அப்சல்யூட் கார்னேஜ்ங்க. பவர் பிளே ஓவர்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் அவங்க அட்டாக் பண்ணாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸா அவன் ஒரு கர்ணா வந்து அடிச்சு கொடுத்தாரு. ஆஃப் ஃப்ரண்ட்ல நானே அடிச்சு தானே அடிச்சு கொடுத்துருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன். ரொம்ப சுலபமான கிரவுண்டு, விண்ட் இருக்கு, ஒரு சர்க்கம்பரன்ஸ் இருக்கு. பிக் பண்ணி அடிக்கணுமே, அடிச்சு காட்டியிருக்காரு. காட் சேஞ்ச் பவுலர் எண்ட்ல ஓட்ட விக்கெட்ல இருந்து வர போறாங்க. ரைட் ஆஃப் பவுலர் பாலாஜி. லேட்டா போட்டுச்சு, லேட்டா விக்கெட் விட மாட்டாங்க கண்டிப்பா. மேக்ஸிமஸ் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. பவர் பிளே ஓவர். பிஎம் பிராண்ட் பவரை காட்டியிருக்காரு. இங்க சிக்ஸர் சிவலி சிக்ஸர் அடிச்சிருக்காரு. முதல் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் 23 ரன் வந்துச்சு. 2வது இன்னிங்ஸோட முதல் ஓவர் பவர் பிளே ஓவர்ல டோட்டலா 22 ரன் வந்திருக்கு. வித்வுட் எனி விக்கெட் லாஸ். மேக்ஸிமம் ஸ்டண்ட். ஓபனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்கு இப்பதான் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் நியூ பாலர் முருகேசன். ஓவர் முதல் பால் வைடு, சரியா கனெக்ட் பண்ண முடியல. அண்டர் ஏஜ் டாட் பால். செகண்ட் பால் லெக் சைட்ல பிளே பண்ண இடம் கொடுத்தீங்க, வெல் பிளேடு. அங்க தேவா ஃபீல்டர் ஓடி எடுக்கப்பட்ட 2. லெஃப்ட் டச் நைஸா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஆன் சைட்ல சிங்கிள் மாத்தி கொடுத்துட்டாரு. டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக், மிட் விக்கெட், லாங்கானு கண்ட்ரி எல்லாமே வச்சிருக்காங்க சிவலிக்கு. ஐயோ டைமிங் மிஸ் ஆகி போச்சு. த்ரூ ஆஃப் சைட் த்ரூ கவர்ஸ் ஆட வச்சிருக்காங்க. நல்லா விலக்கி போட்டு அங்க லெஃப்டி த்ரோ வரதுக்குள்ள ஓடி இருக்கப்பட்ட 1. ஸ்டெப் அவுட் பண்ணி பிச் ஆஃப் தி பாலுக்கு போய் செல்லமா தட்டினாருங்க. ஒரு சிப் ஷாட் ஆறா மாதிரி இருக்கு. விண்ட் அடிக்குது. விண்ட் ஆஃப் சைட்ல எடுத்துட்டு போகும் பார்த்தா பெருசா எடுத்துட்டே போகல. நல்ல பிச்சுக்கு போயிட்டாரு. நல்ல டைமிங்ல வச்சுட்டாரு. குளோரியஸ் ஷாட். எல்லாம் யூஸ் ஆஃப் தி வீட் பார்க்கும்போது கண்டிப்பா வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும், பேட் ஃப்ளோ கரெக்டா இருக்கணும். எல்லாமே கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 33 வித்வுட் எனி விக்கெட் லாஸ். திருப்பூர் மேக்ஸிமஸ். அடுத்த நியூல தன்ராஜ் தானா. முதல் பால் நேரா ஃபுல்லரா யார்கருக்கு வந்திருக்காரு. வேகத்தை கம்மி பண்ணாங்க, குத்தி போட்டாங்க. ஸ்டாப் பண்ண ஆள வச்சிருக்காங்க. ஃபைனல் கேஸ் அப்படி இந்த சர்க்கிள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்காங்க. சர்க்கிளுக்குள்ள பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஷார்ட் கவர்ஸ் வச்சிருக்காங்க. ஷார்ட் டீப் எக்ஸ்ட்ரா கவர் வச்சிருக்காங்க. லெக் சைட்ல விக்கெட்டுக்கு ஸ்கொயருக்கு நடுவில் ஒருத்தர். ஓ மேல பட்டிருக்கு. போன பால் அவுட் ஆஃப் தி மேட்ச். நோ பால். ஃப்ரீ ஆன் தி வே. ஃப்ரீ ஹிட் ஆன் தி வே இல்ல, அவுட் ஆஃப் வேன்னு நினைக்கிறேன். 6 அவுட் ஆஃப் பார்க்கடாங்க.
லைட்டா மூவ்மெண்ட் காட்டி பால் லைனுக்கு வந்துட்டாங்க. ஒரு விளக்கு பார்த்து தான் அந்த அவுட் ஆஃப் த மேன் நோ பால் போச்சு. நல்ல திங்கிங், பட் இந்த பால் உள்ள பிக் பண்ணிட்டாங்க. மீண்டும் ஒரு மேக்ஸிமம், மீண்டும் ஒரு சிக்ஸர் சிவலி கையில இருந்து. ஐயோ ஒண்ணு கார்னேஜ் கண்டினியூஸ். ரெண்டுக்கு பேட்டோட சவுண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு, பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. நல்ல பேட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலா யார்கர் போடக்கூடிய பவுலர், லைனை கவர் பண்ணி பிக் பண்ணி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன், 2-3 யார்கர் பார்த்தோம். யோசிக்க வச்சார் சிவலிய. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 47 நோ விக்கெட் இது வரைக்கும். மேக்ஸிமஸ் மீண்டும் முருகேசன் போலிங் எண்ட்ல போட்டுட்டாரு. உள்ள வச்சு போட்டாங்க. ஆள் உள்ள வச்சு போடவும் ஓடி எடுக்க விட்டுருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் பாலை ஓட்டி போடப்பட்ட லோட்டாஸ் பால் ஒர்க்ட் அவே நைஸ்லி. கெட் ஆஃப் த மார்க். ஓடுமா அடுத்து ஓடிடுறாங்க. பிக் ஷாட் ஆன் த வே. குத்தி பம்ப் எடுக்குதா அங்க பாருங்க. ஒரே கையில ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுண்டரி லைன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. லெஃப்ட் பிரதாப் நான் டாமினன்ட் சைடு ரைட் சைடு போச்சு. ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு ஹிட்டுக்கு நல்லா படும்போது சிவலி நல்லா கொடுத்துருக்காருங்க. பிரசாந்த் ரொம்ப ஓவர் ரைட்டர்லாம் சொல்லல. இதான் நடக்கும் இங்க. ஓடத்தி போட அடிக்க விடுவாங்களா? குத்தி போட்டாங்க. எதுவுமே தெரியல. அவங்க எதிர்பார்த்து அந்த விக்கெட் இப்ப கிடைச்சிருக்கு. சிவலி ஆட்டம் நடந்து வெளியே ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. ஃபுல் மூவ்மெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுக்காத அளவுக்கு ஓவரா மூவ் பண்ணாரு. அதுல மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏஜ் ஒரு விக்கெட் அள்ளி கொடுத்துருக்கு. எதிர்பார்த்த விக்கெட் வந்திருக்கு. பட் சிவலி கண்டிப்பா சிவலியோட விக்கெட் நியூ பேட்ஸ்மனா பாலா உள்ள கொண்டு வந்திருக்கு. லெஃப்ட் டச், சாஃப்ட் டச். தேர்ட் மேன் தடுக்க டீப் டர்ன் முன்னாடி வந்துட்டாரு. ஒரு ரன். 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 54 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு திருப்பூர் மேட்ச் கம்ப்ளீட் டாமினேஷன், கம்ப்ளீட் அப்பர் ஹேண்ட். 12 பால் பாக்கி இருக்கு. 15 தேவை. மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க, கேமுக்குள்ள வந்துட்டாங்க. விக்கெட் இந்த இடத்துல கண்டிப்பா இருந்தே ஆகும். அடுத்த நியூ பாலர் பிரதாப். முதல் பால் லோட்டாஸ் அப்படிங்க பார்த்தாங்க. ஸ்விட்ச் டிக்கு பால் இருந்துச்சு. காலை பார்த்து போட்டிருக்காரு. பேட்ல எங்க வைப்பாங்க அங்கேயே போட்டுருக்காங்க. செகண்ட் பால் 11 பால் 5 தேவை. புடிச்சிட்டாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறமா டக்குன்னு விக்கெட் போட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்டடி பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. திருப்பூர் மேக்ஸிமஸ் அதே கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். விக்கெட் அள்ளி கொடுத்துருக்காரு இங்க பிரதாப். அடுத்த நியூ பர்சனா பிரவீன் ஸ்டேக்ல. டவுன் த லெக் குத்தி உள்ள கொண்டாந்தாரு. திருப்பி விட்டாங்க. பவுண்டரியை சேவ் பண்ண முடியுமே தவிர்த்து ரன்னை சேவ் பண்ண முடியாது. ஓடிட்டாங்க. 2 ஓடிட்டாங்க. பிக்கா ஓடி இருக்காங்க. ரிச்சர் ஆப் டெலிவரி ஃபாஸ்டா பேட் எடுத்தாங்க. தரையோட கஷ்டம், தடுக்கிறது கஷ்டம். சொன்னேன்லங்க, தடுக்கிறது கஷ்டம். ஆல்ரவுண்டர் முத்துப்பாண்டி வந்து பார்த்தாரு. தடுக்க முடியல அந்த பந்தை. நல்லா திரும்பி எடுத்தாரு. கட்டர் பால் கரெக்டா வெளியே கொண்டு போனாங்க. லைன் போனா இருக்கு பந்து. அங்க ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு வித்து கொடுப்பாங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்க ஆள் கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீட்டர்ன் மேன் வச்சிருக்காங்களே தவிர்த்து இங்க ஆள் கிடையாது. மீண்டும் பிச் ஆப் டெலிவரி. மீண்டும் அந்த லெஃப்ட் ஆர்ம் கட்டர் டாட் பால். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஓவர் பிரதாப் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி போய் விக்கெட் எடுத்து கொடுக்க 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 61. லாஸ்ட் ஓவருக்கு 6க்கு 8 தேவை. முத்துப்பாண்டி போட வந்திருக்காங்க இந்த ஓவர். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. குத்தி திரும்பி கைக்கே போச்சு. பிக்கா ஓடி இருக்காங்க. ரிஸ்கி ரன்னால எடுத்துட்டாங்க. ஒரு ரன் ஸ்ட்ரைக்கு வந்துட்டாரு பிரவீன். வித் ஆன் ஆஃபர்ட் வெயிட் அண்ட் பிளேஸ் பண்ணாரு. போன ஓவருக்கு அப்புறமா ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்விட்சுக்கான ஆள் விக்கல. ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல இருக்கு. பேக் டு பேக் சிங்கிளா பதிவு பண்ணிருக்காங்க. 6 ரன் தேவை. மீதமுள்ள 4 பந்துல இந்த பாலே முடிக்கிறாரா? கேட்ச் டேக்கன். மேட்ச்ல உயிர் இருக்கு. பிரசாந்த் ஆட்டம்ல இருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் உள்ள வரணும். ஸ்ட்ரைக்கு வரணும். எழுத்து முடிச்சு போட்டாங்க. பிரதாப்போட ஓவருக்கு முன்னால கொஞ்சம் பிரஷரா தான் இருந்துச்சு. சிவலியோட விக்கெட் எப்ப எடுத்தாங்களோ பாலா உள்ள வந்தோன்னு அவரும் தன்னோட
விக்கெட்டை எர்லியரா விட்டு போயிட்டாரு. 2-3 பால்லே விட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் மாத்துக்கை ரஞ்சித் 3 பால் 6 தேவை. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. ரெடியா வச்சாரு. கேட்ச் கேட்க நாங்க கம்ஃபர்டபிளா எடுத்திருக்காங்க. கேட்சா புடிச்சிருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட் ஆடிருக்காங்க. மாத்துக்கை ரஞ்சித் மாட்டமிழந்து வெளியே. இந்த மேட்ச் கடைசி 2 பந்துக்கு போகணும் யாராச்சும் எதிர்பார்த்தாங்களா? சிவலியான் ஆட்டத்துக்கு அப்புறமா யாரும் எதிர்பார்க்கல. யாரும் எதிர்பாருங்கள். மேக்ஸிமஸ் டேக்கிங் ஆன் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் விட்டு தரதா இல்ல. விக்கெட் அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்ல 2 பந்து பாக்கி இருக்கு. 2 பந்து நிர்ணயிக்க போடுது. யாருக்கு 1 லட்சம், யாருக்கு 50,000 ரூபாய் டிஃபரன்ஸ். அவ்வளவு தூரம் க்ளோஸ் ஆகிட்டு வந்துட்டாங்க. போன பால் வைடு 2ல 5 தேவை. மேட்ச் பால் லோ டாஸ் பால் கேரி ஆகல. கடைசி பாலுக்கு கொண்டு போறாங்க பாப்போம். அங்க அடிக்கவும் இல்ல. சிங்கிள் மாத்தி கொடுத்துருக்காங்க. கடைசி பாலுக்கு மேட்ச் போயிருக்கு. இறுதி போட்டி கடைசி பாலுக்கு போய் நிக்குது. பிரவீன் ஸ்டிக்ல லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச் டோர்னமெண்ட் 4 தேவை. பெரிய ஷாட்டுக்கு விட்டு தரல. மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. பல்லடம் ஜெயிச்சிருக்காங்க. மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பல்லடத்துல தன்னோட பதிவு பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இழுத்து புடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. வேற மாதிரி வெற்றி இது. ஆக்சுவலா மேக்ஸிமஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்து 1 லட்சம் ஒரே ஒரு பந்து 4 அடிக்க விடாம ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விண்ட் ஃபேவரா இருக்கும் போது லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இழுத்து புடிச்சு போட்டு லாஸ்ட் ஓவர்ல நல்லா போட்டு இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. So the Maximus 50,000 ஆயிட்டு போறாங்க. 1 லட்சத்தை தொக்கா தூக்கிட்டு போறாங்க. இங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பல்லடம். இந்த மேட்ச்லயும் ஒவ்வொரு கீ மூமெண்ட் இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல மிக முக்கியமான கீ மூமெண்ட் அப்படின்னா கருணா கடைசியில வந்து ஒரு அடி அடிச்சாரு. எர்லியரா இந்த மேட்சோட ஸ்டார்டிங்ல சிவலி அடிச்சது. சிவலியோட விக்கெட் எப்போ போச்சோ லாஸ்ட் மேட்ச் மாதிரியுமே இந்த மேட்ச்லயுமே டக்குன்னு விக்கெட் விட்டாங்க. க்ளோஸா போச்சு மேட்ச். டாட் பால் பிரஷரா மாறிச்சு. ஆனா கடைசி ஓவர் இப்படி போடுறது கஷ்டம். முத்து பாண்டிக்கு சல்லி ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி போட்ட பிரதாப் நிறைய தூக்கி போட்டாரு. அவரும் முக்கியமான விக்கெட் அள்ளி கொடுக்க இந்த 1 லேக் டோர்னமெண்ட் ஸ்பார்டன்ஸ் பல்லடம் நடத்திய 1 லேக் டோர்னமெண்டோட சாம்பியன்ஸா மாறி இருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் பல்லடம்.